தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு. தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியாவிலும் அதிகமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்துகிறாங்க. மத்திய அரசின் அதிரடி அறிவிப்பு. சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கு இனி ஆதார் அவசியம். மத்திய அரசின் அதிரடி அறிவிப்பு. சமையல் ஆதார் அவசியம் சொல்லியிருக்காங்க. நாம் அன்றாடம் வீட்டிற்கு பயன்படுத்தும் சமையல் எரிவாயு சிலிண்டர் மாதம் 1 சிலிண்டர் வீதம் வருடத்திற்கு 12 சிலிண்டர்களை நிரப்பிக்கொள்ளலாம். மாதம் 1 சிலிண்டர் தான் உங்களுக்கான எண்ணிக்கை. இது மத்திய அரசால் கொடுக்கப்படும் அளவு ஆகும். நமக்கு ஒரு சிலிண்டர் முடிந்த பிறகு மற்றொன்றை நிரப்ப வேண்டுமென்றால் நாம் பதிவு செய்த மொபைல் நம்பர் இருந்து அழைத்து பதிவு செய்தால் போதும். சிலிண்டர் விநியோகம் செய்யும் ஊழியர்களே நம் இடத்திற்கு வந்து கொடுத்துவிட்டு செல்வார்கள். இது யூஸ்வலாக எல்லாத்துக்கும் எல்லோரும் அப்ளை பண்ணிங்க. மொபைல் நம்பர் மூலியம் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஒரு சில நாட்கள்லேயே உங்கள் வீடு தேடி வந்துடும். அப்படி இருக்கையில் சில குடும்பங்கள் கொடுக்கப்பட்ட அளவை விட குறைவாக அளவே சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்துகின்றன. இந்நிலையில் அதை பயன்படுத்தி கடைகளில் மற்றும் பெரிய உணவு விடுதிகளில் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை உபயோகிக்கின்றனர். கடைகள் மற்றும் உணவு விடுதிகளில் பயன்படுத்துவதற்கென்று பிரத்யேக சிலிண்டர்கள் உள்ளன. அதைத்தான் உபயோகிக்க வேண்டும் என்றும் அதைத்தான் உபயோகிக்கணும். வீட்டு சிலிண்டர் தனியாக இருக்கும், கடைகளுக்கு மற்ற சிலிண்டர் அதுவும் தனியாக இருக்கும். அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தடுக்கும் விதமாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதை பற்றி மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறுகையில், சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பெறுபவர்கள் தங்களுடைய ஆதார் எண்ணை கட்டாயமாக இணைத்திருக்க வேண்டும் என்றும் மேலும் பதிவு செய்த மொபைல் நம்பரை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இதனால் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் உணவு விடுதிகள் மற்றும் கடைகளை பயன்படுத்துவதை தடுக்க முடியும் என்றும் அவர் கூறுகிறார். இந்நிலையில் கேரளா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கும் திரு சதீசன் அவர்கள் இது குறித்து பல குற்றச்சாட்டுகளை மத்திய அரசிடம் முன்வைத்தார். ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்றால் அதற்கு பல இன்னல்கள் உள்ளன. வயதானவர்களுக்கு அதை எப்படி இணைக்க வேண்டும் என்று தெரியாதென்றும் குடும்ப பெண்களுக்கு இதை பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லை என்றும் கூறினார். மேலும் இதை குறித்து அவர் பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதமும் எழுதியுள்ளார். இதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வயதானவர்களுக்கும் பெண்களுக்கும் இதை பற்றி ஒரு போதிய விழிப்புணர்வு வேண்டும் அப்படின்னு அவர் முன்வைக்கிறாங்க. அது ஒரு கடிதமும் எழுதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஹர்தீப் சிங் பூரி அவர்களின் கடந்த 8 மாதங்களாக ஆதார் எண்ணை KYC மூலம் இணைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருப்பதாகவும், மேலும் அதை இணைக்கும் பணியை சிலிண்டர் விநியோகிக்கும் நபரே நேரடியாக சரிபார்த்து இணைத்து கொள்வதாகவும் சதீசன் அவர்களுக்கு தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிலளித்துள்ளார். மேலும் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான குறிப்பிட்ட கால வரையறை ஏதும் கொடுக்கவில்லை என்றும் எப்போது வேண்டுமானாலும் இணைத்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். இதனால் அவர்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது என்று குறிச்சிட்டாங்க. உங்களுடைய ஆதார் எண்ணை எப்போ வேணாலும் நீங்கள் இணைச்சிக்கலாம் உங்களுடைய சிலிண்டரோட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.